மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வித்தியாசமான பட்டங்களை கோவை தனியார் பள்ளி மாணவர்கள் பறக்கவிட்டுள்ளனர். மழைநீர் உயிர்நீர் என்ற வாசகங்களை அந்த பட்டங்களில் மாணவர்கள் எழுதியுள்ளனர். தமிழக அரசு வழங்கி வரும் மடிக்கணினியை மாணவர்கள் முறையாக பயன்படுத்துவதால் தேர்ச்சி விகிதம் அதிகரித்து வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரை அடுத்த புகழூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி இதனை கூறியுள்ளார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு மதுபோதைதான் அடிப்படை காரணம் என்று காந்தியவாதி சசிபெருமாள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். வேதாரண்யத்தை அடுத்த மணக்குடியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பலனடைந்தார்கள். அமைச்சர் ஜெயபால் இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை கொடிமங்கலத்தில் உள்ள அக்ஷயா மனநல காப்பகத்தில் இருந்த 222 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் அந்த காப்பகத்தையே மூட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விருப்பம் இல்லாத முதியவர்கள் கட்டாயப்படுத்தி அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக சுற்றுவட்டார கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க 13,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நாகப்பட்டினம் மின்வாரிய அதிகாரி கோவிந்தராஜ் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். லஞ்சம் கேட்ட மற்றொரு இளநிலை பொறியாளர் அன்பழகனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் தேடி வருகிறார்கள். நாமக்கல் மற்றும் ராசிபுரத்தில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட கண்ணன், அர்ஜுனன் மற்றும் கோவிந்தராஜை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 10 சவரன் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஊட்டியில் நடைபெற்ற பள்ளி விழா ஒன்றில் கலந்து கொள்ள கேரளாவில் இருந்து வந்த தம்பதியிடம் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகள் திருடப்பட்டுள்ளது. குளிர்பானம் குடித்தபோது நகைகளை திருடிய அந்த கடையின் ஊழியர்கள் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். அடகு வைக்கப்பட்டிருந்த அந்த நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர்.